யாருன்னே தெரியாதவங்க மேரேஜுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு ஸ்டேஜ் மேலே போய் கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்க உள்ள போய் பார்க்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மார்வேஷத்துல போலாம். மாஸ்க் போட்டு போனா கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சுவாங்க. மாஸ்க் கழட்டி நம்ம திருட்டு கல்யாணத்துக்கு வந்து நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. இதே தைரியத்தில் தான் நாங்கள் மண்டபம் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டோம் நானும் அவரும். சரி ஒரு பொம்மை மட்டும் ஃபோட்டோ பிடிச்சிக்க செஞ்சு அத்தி பொம்மையில் இருக்கிறது நம்ம பையன் தான் இருக்கும் போல இருக்கு சொல்லிட்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்லேயே அப்படியே ஃப்ரூட் சாலட் சாப்பிட போயிட்டாங்க. சரி இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்தே ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு கிளம்பி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் பானிபூரி போட்டிருந்தாங்க. இதை இல்லாமல் ஏன்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கை கொடுத்தாங்க. அத்தி இவர் யாரு நல்லா இருக்கீங்களா கேட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனால் அது யாருன்னே எனக்கு தெரியாது சுத்தமாக. சாப்பாடு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை. சரி நானும் தயங்க சாப்பிட்டுட்டே இருந்தேங்க. சரி மண்டபம் பக்கத்தில் நம்ம வீடு இருந்துச்சு, தினமும் வந்து சாப்பிடலாமே சொல்லி நினச்சிட்டு மேலே போயிட்டேங்க. சரி மேலே போயிட்டு எப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அந்த மைக் கவர் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் தயங்கி நின்று இருந்தேன். சரி கூட்டம் தீர்ற பாடுக்கறல. ஸோ ஒரு வழியாக ஸ்டேஜுக்கும் போயிட்டேங்க. ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நிற்கிறேன். ப்ரோ ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ, நான் தேங்க்யூ ப்ரோன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ ஒரு வழியாக நம்ம வீடியோ முடிச்சுட்டுமே சொல்லிட்டு தயங்கி நான் வந்துட்டு இருந்தேங்க. கண்கள் இரண்டால் என்னை கட்டி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டெய்லி வரலாம்.